இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்க த ரிப் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மேட் டேமன் அண்டு பென் அஃப்லெக் நடித்து கர்ரஹன் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் போலீஸ்னு சொல்லிக்கலாம். அவங்க வந்து எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பணம் எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்காங்க எக்ஸசிவான்றதை அவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் போயிட்டு அங்கே ஃபைன் பண்ணி அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. அப்படி ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் ஜாக்கின்ற ஒரு கேரக்டர் காரில் போயிட்டு இருக்கும்போது சில நபர்களால் அவங்க வந்து சுட்டு கொலை பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபோனில் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோவோட கும்பல், அதாவது இவங்க பணத்தை வந்து எல்லா இடத்துலையும் தேடி பிடிச்சி கவர்மெண்ட்டிட்ட கொடுப்பாங்க இல்லையா, இந்த குரூப் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இத்தனை லட்சம் டாலர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த ஏரியாவுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு பணம் கிடச்சதா, எவ்வளோ கிடச்சது அப்படிங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. இந்த கதையில் இன்னும் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபைன் பண்ண அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துடுறது, அவங்க நினச்சி போன பணத்தை விட. ஸ்பாய்லர்ஸ், கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், பட் அது மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். அவங்க ஃபைன் பண்ண பணத்தை வந்து உட்காந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் அவங்க என்றப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் படி அதுலேருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷனை விட அந்த இடத்துல இருக்கிற பணம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வருது. இதுக்கிடையில் இவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வருது, இவங்களுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம் வருது. அப்புறம் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இவங்களுக்குள்ளேயே இருக்குது. யார் அந்த ஜாக்கியை கொன்னா, அப்புறம் இந்த பணத்துக்காக இன்னும் வேறு யார் வந்து சண்டை போடுறாங்க, இந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் மிச்ச படத்தோட கதை. பெருசாக ஒரு என்கேஜிங்கான ஒரு பாட்டு இல்லைன்னாலும் ஒரு அளவுக்கு டீசெண்டாக ஆக்ஷன் வச்சு சில என்கேஜிங்கான ஒரு விஷயங்கள்லாம் உள்ள வச்சு படத்தை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பர்சனலாக எனக்கு வந்து சில விஷயங்கள் தவிர இந்த படத்தில் பெருசாக வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இது முன்னாடி நிறைய ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இவங்க பணத்தை எடுக்க போகிறாங்கல்ல, ஓகே. பணத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருது, ஓகே. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, அந்த வீட்டில் 7-8 பிரச்சனை அங்கேயே வருதுன்னு தெரியுது. அதுக்கப்புறமும் உட்காந்து வீட்லேயே இந்த எண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் கையிலேயே எண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து இவங்களுக்கு இடையில இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வேறு நிறைய பேர் வராங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை வருது. இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இவங்களையே சீட் பண்ண பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகுது. கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டால், கடைசியில் இவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கடைசியில் பணத்தை ஒரு வழியாக முடிச்சு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் படம் முடிகிறப்போ இந்த சீனியர் ஆஃபீஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பணம் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஆமான்னு இவங்க மிஷினை வச்சு அப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் நீங்கள் சொன்ன அமௌண்ட் கரெக்ட் தானே இவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக இது எதுக்கு போயிருக்காங்கன்னா, பணத்தை எடுத்து படம் ஃபுல்லாக உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு பெருசாக இந்த இடத்துல ஒரே இடத்துல இந்த மாதிரி பெருசாக ஒரு வேறு பார்ட் சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து எனக்கு போரிங்காக தான் இருந்தது. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும், இல்லை நீங்கள் வேறு இடத்துல நிறைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஒரு 10-15 கேரக்டருக்குள்ளே தான் என்டையர் படமும் போகுது. வேறு ஒன்றும் இந்த படத்தில் ப்ளஸ் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. இல்லை இன்கேஸ் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, இல்லை நான் ஏதாவது விட்டுட்டேன்னா இந்த மாதிரி பார்த்தியா, இந்த மாதிரி பார்க்கலையான்னு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.